பிரதீப் ரங்கநாதன் வந்து எஸ்எஸ்என்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாப்புல. என்னுடைய டாட்டரும் வந்து எஸ்எஸ்என்ல படிச்சுட்டு இருந்தாப்புல இன்ஜினியரிங். என் டாட்டர் வந்து பிரீதா வந்து ரொம்ப ஜூனியர் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் போய் என் டாட்டரை பார்த்து உங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுன்னு சொல்லி, இப்போ என் சீனியரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாப்புல, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாப்புல. உடனே நான் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து மீட் பண்ணி பேசினேன். பேசும்போது, சார் நான் ஒரு நரேஷன் வச்சுருக்கேன் கதை, இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கேன்ப்பா? இல்லை சார், நான் இதான் ஃபஸ்ட்டு டைமு, யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை, நான் எந்த படமும் ஒர்க் பண்ணல அப்படின்னாங்க. அப்படியா? ஆனால் சொன்ன கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் கோமாளி. உடனே இதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டேன். கேட்ட உடனே, சார் இது ஜெயம் ரவி சார் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ ஜெயம் ரவி சார் கிட்ட என் டேட் இருந்துச்சு, அவர் டேட் என்கிட்ட இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, ரவி இந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் கதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் பிரதீப் ரங்கநாதன் நல்ல நேரம், சார் நான் இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் அனுப்பி விடுங்க ஆஃபீஸுக்குன்னாரு. உடனே அனுப்பிச்சி விட்டேன். 6 மணிக்கு போட்டேன். 9 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். அந்த படம் 100 நாள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு.